சிறையெடுக்க ஆசை சீரியலில் இப்போ ரோஹிணி கரெக்டாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விஜயா ஏடிஎம் கார்டை வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு தயங்கினாலும் அடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஒரு பக்கம் முத்து மீனா, இந்த பக்கம் ஸ்ருதி ரவி, இந்த பக்கம் அண்ணாமலை அப்படின்னு மனோஜுமே இருக்கார். இப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னும் என்னெல்லாம் எனக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக கார்டை அவள்கிட்ட கொடு, ரோஹிணிட்டே கொடு, எதுக்கு விஜய் அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த பக்கம் முத்து வந்து ஆமாம் ஆமாம் கார்டு கொடுத்தது தப்பு தான், என்ன மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா தப்பு கிடையாது, இவங்களா இந்த மாதிரி பிடுங்கி காசை வாங்கினாங்க அப்படின்னா இது அஃபென்ஸ் தான், எதுக்காக கொடுக்குறீங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச, மனோஜ் வந்து இல்லை இல்லை அம்மா என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறாரு, நீ என்னைக்கு தான் சரி தப்புன்னு சொல்லியிருக்க, அம்மா என்ன பண்ணாலும் சரின்னு தானே நீ சொல்லியிருக்க அப்படின்னு முத்து சொல்ல, இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பேசுகிறாங்க ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தைக்கிட்ட என் கார்டு போகிறதுல தப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல, இனிமேல் என்னோடய பணம் ஃபுல்லாக அவங்களோட பணம், இனிமேல் என் பணம் எல்லாம் அவங்களுக்கே போகட்டும், எனக்குன்னு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் கூட நான் வந்து ஆண்டிக்கிட்ட கேட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது வந்து வச்சா பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து சொல்ல, எல்லாரும் அதுக்காக பார்லர் அம்மாக்காக பேசணும், பார்லர் அம்மா எப்படி கரெக்டாக பதில் சொல்லுது பார்த்தியா, இந்த முத்து இது மீனா என்னை வந்து நீ அடி அப்படின்லாம் சொல்லி காரி துப்பு பாரு, எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்காக எல்லாம் நம்ம பறிஞ்சு பேசுனா என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்க ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு பேச, இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இதை வச்சு குளிர் காஞ்சு பஞ்சாயத்து பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் எல்லாம் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்ல வந்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருக்குமே பல்பு மாதிரி ஆகிடுது. ஸோ இன்னுமே டென்ஷனாக இருக்குது. ஒரு பக்கம் ஸ்ருதிக்கும், ஒரு பக்கம் ரவிக்கும், இன்னொரு பக்கம் முத்து, எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.